சேனல் ஃபேஸ் சினிமா வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு வந்து நிறைய அழகான படங்களோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். ஞாபகம் வருதே அப்படின்னு சொன்னோடனே கண்டிப்பா இந்த ஒரு லிரிக்ஸை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேரனோட ஆட்டோகிராஃப் படத்தை பத்தி தாங்க ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா நம்ம சேரன் டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சு 2004ல ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படம் தான் வந்து இந்த ஆட்டோகிராஃப். இந்த படத்துல வந்து ஸ்னேகா, கோபிகா, கனிகான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட அந்த ஞாபகம் வருதே அப்படின்ற சாங்கா இருக்கட்டும், அந்த படமா இருக்கட்டும், ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இப்போ வரைக்குமே பார்த்தா போர் அடிக்காத ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆகி 21 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரொம்ப சீக்கிரமாவே இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போறதாவுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இந்த படத்தோட ட்ரைலரை வந்து ஏஐ மூலமா உருவாக்கி நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இதை கேட்டோன்னே வந்து எல்லாத்துக்கும் என்னென்ன விஷயம் ஞாபகம் வருது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. அதே மாதிரி ஆட்டோகிராஃப் படத்தை திரும்பியுமே வந்து ஒரு ஸ்கிரீன்ல பார்க்க போறதுக்கு யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றீங்களோ அவங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நிறமாறும் உலகில் அப்படின்ற டைட்டிலே இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்றப்போ படமும் அழகா தானே இருக்கும். நம்ம பாரதி ராஜா, நட்டி நட்ராஜ், ரியோ, சாண்டி, யோகி பாபுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் வந்து இந்த நிறமாறும் உலகில். இந்த படத்தை வந்து அறிமுக இயக்குனர் பிரிட்டோ ஜேபி தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து வர மார்ச் 7ஆம் தேதி தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதோட ட்ரைலர் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி இதுக்கு மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு வரவேற்புமே வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 4 விதமான வாழ்க்கை, 4 விதமான கதை, இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய உறவுகளோட அவசியத்தை சொல்லக்கூடிய ஒரு படமா தான் வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரைலர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா நட்டி நட்ராஜ் அவர்களோட தமிழ் வாய்ஸ் ஓவர். என்ன மாதிரி குரலுங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவரோட அந்த தமிழ் குரலா இருக்கட்டும், அந்த வார்த்தைகளா இருக்கட்டும், அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே அழகா வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ட்ரைலருக்கே வந்து அந்த அழகு அப்படின்னா அந்த தமிழ் வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டைட்டிலா இருக்கட்டும், அந்த தமிழ் வாய்ஸ் ஓவரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து அந்த ஒவ்வொரு வரிகள்லையுமே அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கு. முக்கியமா வந்து நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு உறவு அப்படின்னா அம்மா தான். ஸோ அந்த அம்மா அப்படின்ற வார்த்தையை வச்சு இந்த ட்ரைலர் ஃபுல்லாவே பேசியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ அழகான ஒரு ட்ரைலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா படமும் ரொம்ப அழகா தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரைலர் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரைலர்ல எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. நடிகர் கார்த்தி வந்து நலன் குமாரசாமியோட டைரக்ஷன்ல வா வாத்தியார் அப்படின்ற படத்தை முடிச்சுட்டு அடுத்ததா PS முத்துரனோட டைரக்ஷன்ல சர்தார் 2 படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல அவர் கூட வந்து எஸ்டி சூர்யா, மாளவிகா மோகனன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நடிச்சிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஷூட்டிங்மே ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பத்தி தான் வந்து இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா நம்ம கார்த்தியோட சர்தார் 2 படத்தை ஜூலை மாசம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த படக்குழு பிளான் பண்ணிருக்காங்களாம். அதனாலேயே ஷூட்டிங்க்கு நடுவுல வந்து எடிட்டிங் ஒர்க் இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே வந்து போயிட்டு இருக்கதாவுமே வந்து சொல்லியிருக்காங்க. சோ யாரெல்லாம் சர்தார் 2 படத்துக்கு வந்து ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ கமெண்ட்ல சொல்லிருங்க. பிக் பாஸ் மூலமா வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒருத்தர் தான் வந்து பாலாஜி முருகதாஸ். சோ நம்ம பாலாஜி முருகதாஸ்க்குன்னு தனி ஒரு ஆர்மியே இருக்குன்னு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து ஃபயர் அப்படின்ற ஒரு படத்து மூலமா வந்து ஹீரோவா வந்து அறிமுகமாயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பத்தி இப்போ சோஷியல் மீடியால நிறையவே வந்து டாக் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம பாலாஜி முருகதாஸ் வந்து கார்ல போயிட்டு இருந்தப்போ ஆப்போசிட்ல வந்து ஒரு 2 பேர் வந்து பைக்ல போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம பாலாஜியை பார்த்தோன்னு உணர்ச்சி வசப்பட்டுட்டு இந்த மாதிரி இப்பதான் சார் உங்க படம் பார்த்துட்டு வந்தோம், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியா பேசியிருக்காங்க. இவருமே வந்து கார்ல போயிட்டு இருக்கப்படியே அவங்க கிட்ட ரிவ்யூ எல்லாம் கேட்டு பேசிட்டு போயிருக்காங்க. இந்த சந்தோஷத்தை என்ன பண்ணிட்டாருன்னா சோஷியல் மீடியால இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பார்த்தா நம்ம போலீஸ் வந்து நம்ம பாலாஜிக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்துட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஹெல்மெட் போடாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபைன் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாலாஜி முருகதாஸ் வந்து அவங்களுக்கு சாரி சொல்லிட்டு அந்த ஃபைனை நானே கட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்லி ஃபைன்மே பே பண்ணியிருக்காரு. இப்போ இந்த வீடியோ தான் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. என்னன்னா சொந்த காசுல இப்படி சூனிய வச்சுட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாலாஜியை கொஞ்சம் கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி ஆக்டர்ஸை பார்த்தாலுமே வந்து இந்த மாதிரி ஹெல்மெட்லாம் போடாம இப்பெல்லாம் டிராவல் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு அட்வைஸ்மே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றத தாண்டி அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அப்டேட்ஸ் பாக்குறதுக்காகவே கண்டிப்பா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இப்போதான் ரீசெண்டா வந்து இந்த படத்தோட அப்டேட் வந்து இந்த மாசம் எண்டுக்குள்ள வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படக்குழு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ள நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துட்டாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ல வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் கிட்ட வந்து ஒரு ரசிகர் வந்து இந்த மாதிரி எங்களோட கடைசி நம்பிக்கையே வந்து குட் பேட் அக்லி தான் ப்ரோ, ஸோ அதனால எப்படியாச்சும் மியூசிக் நெருப்ப சேர்த்து விடுங்க, தேட்டரே சதறட்டும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காரு. அதுக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து நான் வந்து தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஸோ சீக்கிரமா இதை பார்ப்பீங்க அப்படின்னுமே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு.
இது மூலமாவே வந்து குட் பேட் அக்லி படத்துல நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு தரமான சம்பவம் செய்ய போறாரு அப்படின்னு தெரியுது. சோ அது என்ன மாதிரி சம்பவமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரோலெக்ஸ திரும்பி பார்க்க போறோமா? நம்ம சூர்யா வந்து ரெட் ஷோக்கு அப்புறம் ஆர்ஜே பாலாஜி கூட அவரோட 45வது படத்துல ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. அது முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்க வாடி வாசல் படத்தோட ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். இந்த நிலையில இப்ப சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ட்ரீட் கொடுக்குற அளவுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து மாஸ் காட்டின நம்ம ரோலெக்ஸ் கேரக்டரை வச்சு லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு படம் எடுக்க போறாராம். அந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து அடுத்த வருஷத்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ண போறதாவுமே வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜயோட ஜனநாயகன் படத்தை வந்து தயாரிச்சுட்டு இருக்க கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் தான் வந்து இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போறதாவுமே ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்குங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாவே நம்ம ரோலெக்ஸை வந்து திரும்பி பார்க்க போறோம் அப்படின்றப்போ இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. சூர்யா 45 படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? நம்ம ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன்ல சூர்யா அவரோட 45வது படத்துல தான் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்பவே ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ECRல வந்து ஷூட்டிங் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த படக்குழு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க பண்ண ஒரே விஷயம் அந்த இடத்துல ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்காம பிளான் பண்ணிட்டாங்க போல. அதனால அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க அந்த இடத்துல ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கிட்டு ஷூட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படக்குழு கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து அவங்க ப்ராப்பரா பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு திரும்பியுமே அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.